முஸ்அப் இப்னு உமைர். யார் அந்த முஸ்அப்? பெருமானார் ஒவ்வொரு நாளும் பேசுவார்களாம் சஹாபாக்களிடத்தில். விதவிதமான ஆடைகள். பெரும் கோடீஸ்வர குடும்பம் முஸ்அப். ஈமானை ஏற்றதற்காக பெற்றோர்கள் வெறுமனே அனுப்புகிறார்கள். முஸ்அப் வருகிறார், வீதிக்கு வருகிறார், ஈமானை ஏற்றார். பல நாள் பட்டினி, பணக்கார வர்க்கம். பெருமானார் இடத்திலே எனக்கு பசி என்று சொன்னது கூட இல்லை. பெருமானார் இடத்திலே, நாயகத்திடத்திலே போய் அமருகிற பொழுது உள்ளத்தை பார்த்து உணர்கிற ஆற்றல் படைத்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்கள் முஸ்அபின் முகத்தை பார்த்து சொல்வார்களா, முஸ்அபே நீ உணவு சாப்பிட்டு 3 நாள் ஆகிறது முஸ்அபே, நீ உணவு சாப்பிட்டு 3 நாள் ஆகிறது முஸ்அபே. அந்த முஸ்அபின் கண்ணீர் தான் பதில் சொல்லும். வாயிலிருந்து எனக்கு பசிக்கிறது என்று முஸ்அப் சொன்னதே இல்லை. அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா நோன்பு திறக்கிற நேரத்திலே எல்லா பொருள்களும் வைக்கப்பட்டிருக்கிறது. பெரும் கொண்ட செல்வச் சீமான் அப்துல் ரஹ்மான் அழுது கொண்டிருக்கிறார்கள். வீட்டிலெல்லாம் கேட்கிறார்கள், அப்துல் ரஹ்மான் எதற்கு அழுகிறீர்கள்? அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் சொன்னார்கள், நான் முஸ்அபை நினைத்து அழுகிறேன். அவன் நினைத்திருந்தால் எப்படியும் வாழலாம். ஈமான் கொண்டு பசித்திருந்து தாகித்திருந்து அவர் வஃபாத் ஆகிற பொழுது அவர் ஜனாசாவை பொத்துவதற்கு துணியை பொத்தினார். காலை மூடினால் தலை திறந்திருக்கிறது, தலையை மூடினால் கால் திறந்திருக்கிறது. இந்த அளவிற்கு கூட அவருக்கு துணி இல்லை. கடைசியில் கால் மாட்டிலே இலைகளை போட்டு நாங்கள் மூடினோம். அந்த முஸ்அபினுடைய ரத்தத்தில் தானே இஸ்லாம் வளர்ந்தது, முஸ்லிமின் தியாகத்தில் தானே இஸ்லாம் வளர்ந்தது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எனக்கு இவ்வளவு செல்வத்தை கொடுத்திருக்கிறானே என்பதை நினைத்து முஸ்அபை நினைத்து நான் அழுகிறேன் என்றார்கள்.